அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு பார்க்க போறது தரம் 7 அழகொண்டான நாம் வாழும் புவிக்கோளம் என்ற பேப்பர் யாழ்ப்பாணம் மராலி இந்து கல்லூரியினுடையது. இந்த பேப்பர்ல இன்றைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் பார்ப்போம். இயற்கையின் அற்புத உருவாக்கமாக அமைவது. இயற்கையின் அற்புத உருவாக்கமாக அமைவது இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல முதலாவது விட நாம் வாழும் புவிக்கோளம். நாம் வாழும் புவிக்கோளம் சரியா? உயிரினங்கள் வாழ்கின்ற கோள் எது? உயிரினங்கள் வாழ்கின்ற கோள் எது? இது செவ்வாயில யாரும் இப்ப வாழ்றமா இல்ல, ஆனா இப்போதைக்கு பரிசோதனை செஞ்சோன்னு இருக்கேன் சரியா? புவியில மக்கள் வாழ்றீங்க. வியாழன்ல வாழ்றீனமா இல்ல, வெள்ளி இல்ல. அப்ப இதற்கான விட என்ன? புவி. மக்களே, நான் உங்கள்ட்ட ஒன்றே கேட்டுக்கொள்றேன், இந்த சேனலை மறக்காம ஒரே ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. புவி தனது அச்சில் சுழல்வது. புவி தனது அச்சில் சுழல்வது. புவி தனது அச்சில் சுழல்வது என்ன? புவி சுழற்சி. புவி தனது அச்சில் சுழல்வது புவி சுழற்சி சரியா? புவி சுழற்சிக்கு எடுக்கும் காலம். புவி சுழற்சிக்கு எடுக்கும் காலம் என்ன சொல்லுங்க பாப்போம்? ஒரு நாள் எடுக்கும். ஒரு வருடம் எடுக்குமா? இல்ல. ஒரு மாதம் எடுக்குமா? இல்ல. ஒரு மணத்தியாலம் எடுக்குமா? இல்ல. அதற்கான விட என்ன? ஒரு நாள். இங்க பாருங்க, ஒரு நாள் சரியா? அடுத்த கேள்விக்குள்ள போவோம். உயிரினங்கள் வாழ்கின்ற கோள். நாங்க இந்த கேள்வி பார்த்துட்டோம். எதன் காரணமாக இரவு பகல் வேறுபாடுகள் பிரதேசங்களுக்கு இடையிலான நேர வேறுபாடுகள் ஏற்படுகின்றன? நேர வேறுபாடு என்று கேட்டாலே அதுக்கு வார விட புவி சுற்றிகை. நேர வேறுபாடு வாரதுக்கு காரணமே புவி சுற்றிகை தான் சரியா? பாருங்க, இல்ல புவி சுற்றிகை. அடுத்த 6வது கேள்விக்குள்ள போவோம். புவி தனது அச்சில் சுழன்றவாறு சூரியனை சுற்றி வருதல். புவி தனது அச்சில் சுழன்றவாறு சூரியனை சுற்றி வருதல். இது புவி சுற்றிகை. ஏண்டா தன்னையும் சுற்றி சூரியனையும் சுத்துது. புவி சுழற்சி வராது, ஏண்டா சூரியனை சுத்துற இல்ல, அது தனிய சுத்துற மட்டும் கூறுறது. அதற்கான என்ன? புவி சுற்றுகை. இங்க பாருங்க, புவி சுற்றுகை. அடுத்த 7வது கேள்வி போவோம். இதன் காரணமாக புவியில் பருவகால வேறுபாடுகள் ஏற்படுகின்றன. இதன் காரணமாக புவியில் பருவகால வேறுபாடுகள் ஏற்படுகின்றன. புவி சுற்றிகையின் காரணமாக தான். இந்த பருவகால வேறுபாடு புவி சுற்றியினால் மட்டும்தான் ஏற்படுறது சரியா? அடுத்த கேள்விக்குள்ள போவோம். புவி சுற்றுகைக்கு எடுக்கும் காலம். புவி சுற்றுகைக்கு எடுக்கும் காலம் இங்க பாத்தீங்கன்னா 8வது கேள்வியில 2வது விடையான ஒரு வருடம். புவி சுற்றிகைக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும்? எத்தனை காலம் எடுக்கும்? ஒரு வருடம் சரியா? அடுத்த கேள்விக்குள்ள போவோம். புவியின் வடிவம். புவியின் வடிவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வட்டமா இருக்குமா? இல்ல. உருண்டையா இருக்குமா? இல்ல. கோளமா இருக்கும்னு தான் புக்கில இருக்கு. அப்ப நாங்க புக்கில இருக்கிற சரியானது தான் கொடுக்கணும். ஆனா முக்கோணமா இருக்கவே இருக்காது சரியா? அதற்கான விட என்ன? கோளம் சரியா? இங்க 3வது விட கோளம். புவியின் மத்திய கோட்டு விட்டம். புவியின் மத்திய கோட்டு விட்டம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எங்கட இதுல 2ஆம் பக்கத்துல இந்த கேள்விக்கான விடை இருக்கு.
பார்த்தீங்கன்னா 12,757 கிலோமீட்டர். பார்த்தீங்கன்னா புவியின் முனைவு சுற்றளவு சாரி பிள்ளைகள், நான் மாறி கேள்வி வாசிச்சிட்டேன். புவியின் மத்திய கோட்டு விட்டத்திற்கும் முனைவு விட்டத்திற்கும் இடையிலான வேறுபாடு. புவியின் மத்திய கோட்டு விட்டத்திற்கும் முனைவு விட்டத்திற்கும் இடையிலான வேறுபாடு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். இதுல பாத்தீங்கன்னா 11வது கேள்வி இங்க பாருங்க. இல்ல 3வது விடை 43 கிலோமீட்டர். சரியா? 3வது விடை 43 கிலோமீட்டர். அடுத்த கேள்வி புவியின் மத்திய கோட்டு சுற்றளவு. புவியின் மத்திய கோட்டு சுற்றளவு பார்த்தீங்க என்றால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இல்ல பாருங்க, 40,077 கிலோமீட்டர். விட 3வது விடை. சரியா? அடுத்த கேள்விக்குள்ள போவோம். புவியின் மத்திய கோட்டு சுற்றளவு இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மத்திய கோட்டு சுற்றளவு பார்த்தீங்கன்னா 4வது விட 39,943. சரியா? நான் மாறி வச்சிட்டேன். சாரி, கிலோமீட்டர். அடுத்தது நாங்கள் பார்த்தோம்டா 14வது கேள்வி. 14வது கேள்வி புவியின் மேற்பரப்பின் பரப்பளவு யாது? புவியின் மேற்பரப்பின் பரப்பளவு யாது? புவியின் மேற்பரப்பின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். என்னோட புக்கிலே இருக்கு. சரியா? 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இங்க இருக்கு. இங்க இருக்கு. 2வது விடையான 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள போவோம். புவியில் மேற்கிலிருந்து கிழக்காக வரையப்படும் கற்பனை கோடுகள். புவியில் மேற்கிலிருந்து கிழக்காக வரையப்படும் கற்பனை கோடுகள். சரியா? இங்க பாத்தீங்கன்னா புவியில மேற்கிலிருந்து கிழக்காக வரையப்படுறது என்ன? அகலக்கோடு. சரியா? அடுத்த கேள்விக்குள்ள போவோம். பின்வருவனவற்றில் தொடர்பு படுத்தினால் வரும் விடை 0 கோடு இ. அப்ப இந்த பியும் ஏயும் வராது. அடுத்த பார்த்தோம்னா 23 பாகை வட அகலக்கோடு. இதுக்கு பார்த்தோம்னா கடகக்கோடு வரும். அப்ப இதுல ஏ வந்திருக்கு. ஏ அந்தார்டிக் வட்டம் வராது. இப்ப இதை வச்சு நாங்கள் முடிவு செஞ்சு கொள்ளலாம். இதற்கான விடை EDCBA. சரியா? பாருங்க, இல்ல இருக்கு EDCBA. ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள போவோம். புவியில் வரையப்பட்டுள்ள அகலக்கோடுகளின் எண்ணிக்கை. புவியில் வரையப்பட்டுள்ள அகலக்கோடுகளின் எண்ணிக்கை யாது? பாத்தீங்கன்னா முதலாவது விடையான 90. ஆனா இதுல பிள்ளையா போட்டிருக்கு. ஆனா சரியான விடை 181. சரியா? ஏன் நான் அப்படி சொல்றேன்டா, 90 வட அந்த மேல இருக்கிற பக்கத்துக்குள்ள மட்டும்தான் 90 இருக்கும். அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி, 90 சேர்த்தா 180 தானே வரும்? இல்ல, அந்த ஒரு மத்திய கோடு இருக்குல்ல, அந்த மத்திய கோடு அதை நாங்கள் சேர்க்கணும். ஏண்டா அதுவும் ஒரு அகலக்கோடு அமையுது. சரியா? அப்ப இந்த 90 நடுவில் இருக்கிற 90 180. அதோட நாங்கள் ஒன்றை கூட்டின என்ன வர விட 181. அடுத்த கேள்விக்குள்ள போவோம். புவியில் வடதென் முனைவுகளை இணைத்து வரையப்படும் கற்பனை கோடுகள். இது அகலக்கோடுன்ற மேற்கில் இருந்து கிழக்கா, வடக்குல இருந்து தெற்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நடுங்கோடுகள். சரியா? இங்க பாருங்க, நடுங்கோடுகள்ன்ற விட போட்டிருக்கு. சரியா? அடுத்த 19வது கேள்விக்குள்ள நாங்கள் போவோம். பிரித்தானியாவின் கிரீன்விச் நகரத்தின் ஊடாக வரையப்பட்டுள்ள 0 பாகை நெட்டாங்கு. இதை நாங்க என்னென்று அழைப்போம்? பிரித்தானியாவில் உள்ள கிரீன்விச் எனும் நகரை நாங்கள் ஊடறுத்து செல்வதனால
கிரீன்விச் கோடுன்ற பேரை அது பெற்றிருக்கு. அந்த பிரித்தானியாவை ஊடறுத்து செல்றதுனால கிரீன்விச் கோடுன்ற பேரை பெற்றிருக்கு. சரியா? அடுத்ததுக்குள்ள போவோம். கிரீன்விச் கோடு இங்க விட இருக்கு. அடுத்த 20 கள்ளி பாருங்க. மொத்தமாக வரையப்பட்டுள்ள நெடுங்கோடுகளின் எண்ணிக்கை. நெடுங்கோடு பாக்க என்னன்னு பார்த்தா இந்த நெடுங்கோடு இருக்குல்ல, இதுல உண்மையா ஒரு 361 இருக்கும். ஆனா என்ன செய்யும்டா, நாங்க இந்த நெடுங்கோடை இப்போ ஒரு கொப்பி ஒன்று இருக்கு, அந்த கொப்பியை நாங்கள் வளைவா மடிக்கிறோம். மடிக்க அந்த முனையும் போய் ஒட்டுப்படுதல்ல. என்னண்டா பிள்ளைகள், இப்ப நாங்கள் படிக்கிற ஒரு இலகுவா படிக்கிறதுக்காண்டிதான் எங்களோட புவி வரைபடத்தை நான் அமைச்சிருக்கு. சரியா? என்னது குறிச்சி ஆட்டிக்கண்டம் அந்த ஆட்டிக்கண்டம் அப்படி எப்படி குறிச்சு படிப்பிக்கிறது. ஆனா உண்மையா இருக்கிற வடிவம் என்ன? கோள வடிவம். அப்ப அந்த கோள வடிவத்திற்கேற்ப அந்த ஒவ்வொரு கோடும் போய் சந்திக்குது. அப்ப அந்த சந்திக்கிற கோட்டுக்கு பேர் என்ன சொல்லுங்க பாப்போம்? சர்வதேச திகதிக்கோடு. அப்ப அந்த கோடு ஒண்டா போறது படியா 361 இருந்தது, அதுல இருந்து 1 கழிஞ்சு 360 வரும். சரியா? பட்கான விட என்ன? 360. அடுத்த கலிக்குள்ள போவோம். கிழக்கிற்கும் மேற்கிற்கும் பொதுவானதாக அமையும் கோடு. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் பொதுவானதாக அமையும் கோடு என்ன சொல்லுங்க பாப்போம்? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னண்டா சர்வதேச திகதி கோடு 180 பாகை கோடு என்ன செய்யும்டா, கிழக்கு பக்கமாகவும் இருக்கும் மேற்கு பக்கமாகவும் இருக்கும். அது எந்த பக்கம்னு நாங்களால குறிப்பிட்ட அளவு உண்மையா சொல்ல முடியாது. சரியா? பெற்கானபடி என்ன? 180. அடுத்த கல்வி 180 பாகை நெட்டாங்கிற்கு வழங்கப்படும் பெயர். இத பத்தி நாங்கள் படிச்சிட்டோம். சரியா? அப்ப படிச்ச நாங்க என்ன படிச்சாங்க? சர்வதேச திகதி கோடு. சரியா? சர்வதேச திகதி கோடு. அடுத்த 23வது கல்விக்குள்ள நாங்கள் போவோம். வளைகோடாக வரையப்படும் கோடு. இவர் என்ன செய்வாருண்டா, கிரீன்விச் கோடுன்றவர் நாடுகள டைம் ஒன்றுமே அடிபடணும்ன்ற மாதிரியே ஒரு கோட்டாரத்து கொண்டு போவார். எங்க சொல்லுங்க பாப்போம்? கிரீன்விச் இங்காலையும் லண்டன் பிரித்தானியாவை இங்காலையும் மறத்து கொண்டு போவார். ஆனா இவரோ இருக்கிறார் எல்லா இடமும் நாடு எங்க வருதோ வளைச்சு ஓட்டுவார். சரியா? அப்ப இவர் ஒரு வளைகோடா தான் இருப்பார். அப்ப இவருக்கு பேர் வளைகோடையா வரையப்படும் கோடு. இது அப்ப என்ன விட சர்வதேச திகதி கோடு. இங்க பாருங்க, சர்வதேச திகதி கோடு. அடுத்த 24வது கல்வி. புவி மேற்பரப்பில் நீரினால் சூழப்பட்ட அளவு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 29 பாகை நிலத்தினாலையும் 71 பாகை நீரினாலையும் சூழப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, 71 பாகை. சரியா? அடுத்த 25வது கல்விக்குள்ள நாங்கள் போவோம். புவியில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை. புவியில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 5 சமுத்திரத்தின் எண்ணிக்கை, 7 கண்டத்தின் எண்ணிக்கை. அப்ப கணபடி என்ன? 7. அடுத்த 26வது கல்விக்குள்ள போவோம். புவியில் நிலத்தினால் மூடப்பட்டுள்ள அளவு. சாரி பிள்ளைகள், இதுல கண்டங்கண்ட எண்ணிக்கை பார்த்துட்டோம். இல்ல புவியில் நிலத்தினால் மூடப்பட்டுள்ள அளவு. இங்க பாத்தீங்கன்னா நாங்க இந்த மேற்கல்வியில படிச்சிருப்போம். 71 பாகை நீரினாலும் 29 பாகை நிலத்தினாலும். அப்ப இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அவங்களை 100% என்ற விட கிடைக்கும். சரியா? இப்ப இந்த 71 29 இருக்குல்ல, இந்த 71 29 என்ற நம்பர்கள் என்ன செய்யும்டா, ரெண்டும் இப்போ உங்களோட பார்த்தோம்டா அந்த 71ல 100ல இருந்து 100% தானே. அந்த 100ல இருந்து நீங்களும் ஒரு 71 கழிச்சீங்கடா, இதற்கான விட வேணும். அதே நீங்கள் உங்களுக்கு நிலத்தின் சதவீதம் தான் தெரியும்டா, நீங்கள் 100ல இருந்து 29 கழிச்சீங்கடா, அதற்கான விட வேணும். சரியா? இங்க பாருங்க, இதுல போட்டிருக்கு 2வது விட 29%. அடுத்த 27வது கல்விக்குள்ள காலெடுத்து வைப்போம். உலகில் மிகப்பெரிய கண்டமாக அமைவது. உலகில் மிகப்பெரிய கண்டமாக அமைவது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆசியா. சரியா? இங்க பாருங்க, ஆசியான்ற விட போட்டிருக்கு. அடுத்த 28வது கல்வி. புவியில் 2வது பெரிய கண்டமாக அமைவது ஆப்பிரிக்கா. சரியா? ஆசியாவுக்கு அடுத்தது மிகப்பெரிய ஆப்பிரிக்கா. சரியா?
இப்ப பாத்தீங்கன்னா இது ஆசியான்றது மிக பெருசு, இது 2வது. இதே வட அமெரிக்கான்றது 3வது. ஆஸ்திரேலியான்றது கடைசி சிறிய தீவாகவும் சிறிய நாடாகவும் ஒரு நாடாகவும் அமைஞ்சிருக்கு, அது ஒரு கண்டமாகவும் அமைஞ்சிருக்கு, அது ஒரு சிறிய தீவாகவும் அமைஞ்சிருக்கு. சரியா? அப்ப இந்த கண்டத்திலேயே சிறியது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. சரியா? அப்ப அடுத்த கேள்விக்கு அது இங்க பாருங்க, இதுல விட போட்டிருக்கு ஆப்பிரிக்கா. அடுத்த 29வது கேள்வி. சிறிய கண்டமாகவும் தனி நாடாகவும் அமைந்துள்ளது. இப்பதான் நாங்கள் பார்த்தோம் ஆஸ்திரேலியான்னு சிறப்பை பத்தி. இப்ப இந்த கேள்வி திரும்ப வந்திருக்குது. அப்ப இதுக்கு நாங்க என்ன விட போடணும்? 4வது விடையான ஆஸ்திரேலியா. இங்க பாருங்க, 4வது விடை ஆஸ்திரேலியா. அது 30வது கேள்விக்குள்ள கலெடுத்து வைப்போம். உலகில் அமைந்துள்ள மிகப்பெரிய தீவு, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதற்கான விடை கிரீன்லாந்து. இந்த அமெரிக்காவுக்கு பக்கத்துல அதை விட ஒரு அரைவாசி பங்கு இன்னது ஒரு இது ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு முற்றிலும் ஒரு தீவா தான் இருக்கும். ஆஸ்திரேலியாவோட பெருசா தான் இருக்கும். சரியா? அப்ப இதுல மிகப்பெரிய தீவு என்று சொல்லப்படுறது என்ன தெரியுமா? கிரீன்லாந்து. சரியா? அடுத்த கேள்விக்குள்ள போவோம். சாரி பிள்ளையால். இங்க பாத்தீங்கன்னா 31வது இந்த 30வது கேள்வி கிரீன்லாந்து என்ற விட போட்டிருக்கு. அடுத்து 31வது கேள்வி, பின்வருவனத்தை தொடர்பு படுத்தினால் வரும் விடை. இங்க பாத்தீங்கன்னா இல்ல உங்களை பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். ஆசியாவுக்கு வந்து இலங்கை, இந்தியா, சீனா, பாகிஸ்தான், ஜப்பான் என்பவை வரும். அப்ப இல்ல இ என்ற விட முதலாவதுக்கு வரும். அப்ப இந்த பிஎம் ஏஎம் என்றது வெட்டுப்படுறோம். ஆப்பிரிக்காவுக்கு பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கான்றது வந்துட்டு அப்ப அதற்கான விட என்ன? ஏ. அப்ப இந்த டி என்ற விட வந்து வராது. அப்ப அதற்கான விட என்ன? ஏ. சரியா? இங்க பாருங்க, இல்ல இ ஏ சி டி பி. அடுத்து 32வது கேள்விக்குள்ள போவோம். உலகில் உள்ள சமுத்திரங்களின் எண்ணிக்கை. சமுத்திரங்களுக்கு எண்ணிக்கை இங்க பாருங்க, நாங்கள் பார்த்தனாங்க கண்டங்களின் எண்ணிக்கை, சமுத்திரங்களின் எண்ணிக்கை 5 என்று சொல்லி பார்த்தனாங்க. சரியா? அதற்கான விடை என்ன? 5. சரியா? அடுத்த 32வது கேள்வி முடிச்சு 33வது கேள்விக்குள்ள போவோம். இங்க பாருங்க, இந்த 32 5 இது இருக்குன்னு நாங்க போட்டிருக்கோம். சரியா? அது 30 உலகின் மிகப்பெரிய சமுத்திரமாக அமைவது. உலகின் மிகப்பெரிய சமுத்திரமாக அமைவது பசிபிக். சரியா? அடுத்தது கேள்வி போவோம். இரண்டாவது பெரிய சமுத்திரமாக அமைவது. இரண்டாவது பெரிய சமுத்திரமாக அமைவது எப்பொழுதும் அட்லாண்டிக். இரண்டாவது பெரிய சமுத்திரமாக அமைவது எப்பொழுதும் அட்லாண்டிக். சரியா? இது வளமையா கேள்விக்கு வர பிள்ளைகள் இந்த 34வது கேள்வி. அடுத்த பின்வருவனவற்றில் நாட்டின் உட்பகுதியில் அமைந்துள்ள கடலாக அமைவது. உட்பகுதியில் அமைந்துள்ள கடல்களுக்கு நாங்கள் 2 உதாரணம் முக்கியமா வச்சிருக்கிறோம். அதுல ஒன்று ஏரன் கடலும் இன்னொன்று காஸ்பியன் கடலும். சரியா? இந்த காஸ்பியன் கடலும் மேரல் கடலும் ஆசியா கண்டத்துக்குள்ள அமைஞ்சிருக்கு. அப்ப இல்ல வேற வந்தது என்ன சொல்லுங்க பாப்போம்? காஸ்பியன் கடல். அப்ப இந்த காஸ்பியன் கடல் என்ற விடயத்தான் நாங்கள் போடணும். இல்ல 3வது விடையான காஸ்பியன் கடல். அடுத்த கடைசி கேள்வி, பின்வரத்தில் இந்து சமுத்திரத்தில் அமைந்துள்ள தீவுகளுள் அடங்காதது. பின்வரத்தில் இந்து சமுத்திரத்தில் அமைந்துள்ள தீவுகளுள் அடங்காதது. இப்ப நான் உங்களுக்கு இதுக்காண்டி ஒரு 2 minutes டைம் தரேன். எல்லாத்தையும் சேர்த்து என்ன டைப் பண்ணி இதற்கான விடைய நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? Your time start. எனக்கு பிள்ளைகள் பார்த்தா அந்த 2 நிமிஷம் கூடின மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் கொடுப்பேன். ஓகேவா? இப்ப your time start now. இன்னும் 30 செகண்ட்கள் இருக்கு.
இன்னும் 15 செகண்ட்கள், 10 செகண்ட்கள். ஸ்டாப். உங்களுக்கான டைம் முடிஞ்சு. இப்ப இதற்கான விடை என்னன்னு பாப்போமா? இதற்கான விடை வந்து அடங்காத கேட்டிருக்கு. அப்ப இலங்கை, மடகாஸ்கார், மாலைத்தீவு, பிலிப்பைன்ஸ். இல்ல பிலிப்பைன்ஸ்ன்றதான் வராது. ஏன்டா மடகாஸ்கார் வந்து இந்து சமுத்திரத்துக்குள்ளதான் அமைஞ்சிருக்கு. இலங்கைன்றது இந்து சமுத்திரத்துக்கு தான் அமைஞ்சிருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. மாலைத்தீவுன்றதும் இந்து சமுத்திரத்துக்குள்ளதான் அமைஞ்சிருக்கு. சரியா? இதற்கான விடை என்ன? பிலிப்பைன்ஸ். சரியா? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கொள்றேன். நானும் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான். சரியா? அப்ப என்னையும் சில பிழைகள் வரலாம். அப்ப அந்த பிழைகளை திருத்தும் வகையா நீங்கள் என்ன கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. நானும் அதை வச்சு அடுத்த வீடியோல நான் மோட்டிவேஷனா போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரியா? அதோட மறக்காம நான் உங்களுக்காண்டி இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த வீடியோவை போட்டிருக்கேன். மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைபும் அந்த லைக்கை மட்டும் போடுங்க. சரியா? பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் HT லிட்டில் மாஸ்டர். தேங்க்யூ.